மூச்சு திணறலுக்கான மருந்தை பார்க்கணும். மூச்சு திணறுதுன்னா சில பேருக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் மூச்சு திணறல் ஏற்படும். அதிகமாக குண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். சில பேர் அதிகம் மெலிஞ்சு போயிருப்பாங்க, அவங்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்படும். இப்போது ஆக்சிஜன் இல்லாத இடம், ஆக்சிஜன் நல்ல ஒரு இல்லாத இடத்துல வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே பல வகையான வாசனை திரவியங்களை போட்டு உள்ள ஆக்சிஜனே இல்லாமல் அந்த வாசனை திரவியத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும். அவங்களால சுவாசம் உறுப்புகள் அனைத்தும் கெட்டு போயிடும். அதனால் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். கண்டிப்பாக வீட்டில் உள்ள ஜன்னல் எல்லாம் பகல் முழுவதும் திறந்து வைங்க, ராத்திரிலையும் திறந்து வச்சாதான் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வகையிலையும் காற்று உள்ளே பூந்து வரும். காற்று ஒரு மூலையிலிருந்து மறுமூலைக்கு போய் வந்தால் தான் உள்ள வீட்டுக்குள்ளே ஆக்சிஜன் கிடைக்கும். இன்னைக்கு கொசு கடிக்குதுன்னு சொல்லி எல்லா ரூம்பையும் எல்லா ஜன்னலையும் அடைச்சிடுறாங்க. இல்லை தூசி வந்துடுதுன்னு எல்லா கதவையும் அடைக்கிறாங்க. ஏன் தூசி வீடுனா தூசி வரதான் செய்யும். தூசியை கண்டிப்பாக தொடச்சி தான் ஆகணும். தூசி வந்தால் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அது வேற. அது ஏன்னா அவங்களுக்கு சுவாச உறுப்புகள் கெட்டு போயிருக்கும், அது ஆஸ்மாவாக மாறி இருக்கும். அவங்களும் இந்த மூச்சு திணறலில் அதிகமாக அவதிப்படுவாங்க. இந்த மூச்சு திணறலில் அவதிப்படுறவங்களில் அதிக குண்டானவங்க தான் அவதிப்படுவாங்க. ஏன்னா அவங்க 4 படி ஏறினா ஒரு கிலோமீட்டர் நடந்தா மாதிரி மூச்சு வாங்குவாங்க, அந்த படியிலேயே உட்காந்துக்குருவாங்க. இந்த மூச்சு திணறல் அது மாறு அடைப்பாக மாறும். மாறு அடைப்பாக வந்தால் கண்டிப்பாக மரணத்தில் கொண்டு போய் விடும். அதே போல் மெலிஞ்சி எல்லா வகை நோயும் வந்து ஆஸ்மா மாதிரி வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க அவதிக்குள்ளாவாங்க. அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய எருக்கு. இந்த எருக்கம்பூ, இந்த எருக்க இலை, இந்த எருக்கை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. யாரையாவது வேண்டான்னா 7 இலை வச்சு தள்ளி வச்சிருவாங்க அது கிராமத்தில். ஏன்னா வேண்டாதவங்களுக்கு எருக்கலையை வச்சு தள்ளி வச்சுட்டா அவங்க வேண்டாதவங்கன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த எருக்கையும் அதே மாதிரி தள்ளி வச்சிடக்கூடாது. ஏன்னா எருக்கு நல்ல ஒரு மருந்து. எருக்கம்பூ வெள்ளை பூவும் நல்ல மருத்துவம் தான், இந்த நீல கலரில் இருக்கிற பூவும் நல்ல மருத்துவம் தான் செய்யும். எவ்வளவு மூச்சு திணறலாக இருந்தாலும் இந்த பூவை நம்ம பயன்படுத்தும் போது மூச்சு திணறல் கண்டிப்பாக சரியாகும். இதுக்கு சிறந்த மருந்து நெய், கூடவே நாட்டு மாட்டு நெய். இது நாட்டு மாட்டு நெய்யை நம்ம பயன்படுத்தணும்னா மூச்சு திணறலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த மூச்சு திணறல் இருக்குதுன்னா அந்த இரத்த குழாயில் அடப்பு இருக்கும், இரத்த குழாயில் கொழுப்புகள் இருக்கும். இந்த கொழுப்புகள் கொஞ்சம் கூட கரையாது, இல்லைன்னா அந்த அடைப்புகள் அடைத்தமானிக்கே இருக்கும். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறலால் அவங்களால சொந்தமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவதிக்குள்ளாவாங்க. தவிர அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். இல்லைனா அவங்களுக்கு கீழே ஒருத்தரை வேலைக்கு வச்சுருப்பாங்க, அடுத்தவங்கள வேலை வாங்கியே பழக்கப்படுவாங்க. சொந்தமாக வேலை செய்ய முடியாது, எழுந்திரிக்க முடியாது. எழுந்திரிச்சாலும் மூச்சு வாங்கும், உட்காந்தாலும் மூச்சு வாங்கும். அதனால் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மெலிந்த உடல்காரங்களுக்கு மூச்சு திணறல் வந்தால் அவங்க உள் உறுப்புகள் எல்லாமே பாதிப்பாயிருக்குன்னு அர்த்தம். மூச்சு திணறலுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம இந்த ரோட்டோரமாக சாலையோரமாக நடந்து போக போக அவங்களுக்கு இந்த புகைகளால் அவங்க மூச்சு குழாய்களோ அல்லது உள்ள நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுது. அதுக்கான மருத்துவத்துக்கு இப்போ மருத்துவத்தை பார்ப்போம். இந்த எரிக்கிலம் பூ 3 எடுத்து நறுக்கி கொள்ள வேண்டும். 3 பூவுக்கு மேலே வேண்டாம், 3 பூ இருந்தால் போதும். அந்த 3 பூவுக்கு 50 மில்லி நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். 50 மில்லிக்கு 3 பூ தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்தா மருந்து வேற மாதிரி ஆகிடும். அது மருந்தாக இருக்காது, அது தவறான ஒரு மருத்துவமாக ஆகிடும். நாங்கள் நிறையா பூ கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா அதுக்கு தக்கன நெய்யை அதிகரிக்கணும். 6 பூ போட்டோம்னா கண்டிப்பாக 100 கிராம் நெய் சேர்க்க வேண்டும். 100 கிராம் இல்லை 150 கிராம் சேர்த்தா தவறு வராது. ஆனால் நீங்கள் ஒரு 10 பூ போட்டு 100 கிராமோ அல்லது 50 கிராம் நெய் போட்டிங்கன்னா அது மருந்து இருக்காது, மருந்து கெட்டு போயிடும். அந்த மருந்தை யாரும் சாப்பிட முடியாது. அது மூச்சு திணறலை அதிகரிக்குமே தவிர குறைய விடாது. அதனால் தயவு செய்து 100 மில்லினா 6 பூக்கள் போதும், 50 மில்லினா 3 பூக்கள் போதும். இது எல்லோருக்கும் பயன்படும். இது கனமான உடம்பு உள்ளவங்க அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த மருந்தை எடுத்துக்கிறணும். ஏன்னா அந்த மூச்சு திணறலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த நெய்யில் வந்து இந்த எரிக்கிளம்பூவை போட்டு செஞ்சுருக்கோம். எரிக்கிளம்பூவை போட்டு செஞ்சதால் இதனுடைய மனம் வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நெய் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
இது நாட்டு மாட்டு நெய் தான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டா போதும். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டோம்னா அவங்க உடலில் எவ்வளவு மூச்சு திணறல் இருந்தாலும், எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை இது எடுக்க ஆரம்பிச்சிடும். இதை நேரடியாக சாப்பிடலாம். இதில் எந்த ஒரு தவறும் வராது. சூடோடு சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக ஆறிய பின்பு தான் சாப்பிடணும். இந்த எரிக்கிழம்பு போட்டதால் நஞ்சு ஆகாது. கண்டிப்பாக 50 கிராம் நெய்யுக்கு 3 பூ தான் போடணும். இது கவனத்தில் இருக்கணும். மாறாக 6 பூ 10 பூ போட்டோம், நிறையா எங்ககிட்ட பூ கிடச்சிதுன்னு தவறு செய்யாதீங்க. இதை எல்லா உணவுப் பொருள் மாதிரி சாப்பிட முடியாது. அளவு தான், மருந்துக்கு அளவு தான் முக்கியம். மருந்தில் அளவு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். ஆனால் நம்ம நஞ்சையே மருந்தாக்கியிருக்கோம். இதை எல்லாரும் நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. எரிக்கிழம்புவை நஞ்சையே மருந்தாக்குனதால நம்ம கவனமாக இதை பயன்படுத்தணும். ஏன்னா இது 3 பூவுக்கு மேலே போட வேண்டாம். கண்டிப்பாக 50 கிராம் நெய்க்கு 3 பூ தான். இது குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் இருக்குது. குழந்தைன்னா ஒரு 10 வயசு பையன் அதிகமாக குண்டாக இருப்பாங்க. அவங்களால நடக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கொடுத்தா போதும். பெரியவங்க ஒரு 25 வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். தவறு வராது. 1 ஸ்பூனுக்கு மேலே யாருக்குமே கொடுக்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவு தான் முழுமையான அளவு. சிறுவர்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் கொடுங்க. இப்போது எல்லாருமே நேராக நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த கறிக்கோழி கறி மாதிரி தான் நடக்கிறாங்க. நடந்து வரும்போது தஸ்ஸு புஷ்ஷுன்னு தான் வராங்க. அந்த சவுண்டு வரும் பாருங்க, அந்த சத்தம் நமக்கு கேட்கும்போது என்ன ஏதோ ஒன்று வருதா, மிருகம் வருதான்னு நினைக்கணும். ஆனால் பின்னாடி மனிதர் தான் வந்திருப்பாங்க. அவங்க இதை சாப்பிட அந்த மூச்சு திணறல் குறையும், மூச்சு வாங்குறது குறையும். அவங்க ஓடி வந்தால் கூட அந்த அளவுக்கு மூச்சு வாங்காது. அவங்க உடம்பை இது கண்டிப்பாக காப்பாற்றும். குறைந்தது 1 வருடம் வரைக்கும் இந்த நெய்யில் செஞ்ச மருத்துவம் கிடவே கிடாது. ஏன்னா நெய்யில் செய்கிற மருந்து அத்தனையுமே தங்கத்துக்கு சமமாகும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி உங்கள் மூச்சு திணறலிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உள்ள மருந்து என்னன்னா, சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது. சிறுநீரகத்தை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிற மருந்து. சிறுநீரகத்தில் அதிக அளவு உப்பு போய் சேருது. இன்னைக்கு உள்ள சிறுநீரகத்தில் உப்பு அதிகமாக சேருது. இன்னைக்குள்ள சாப்பாட்டு முறை அதிக அளவுக்கு உப்பு சேர்ந்துருக்கு. இதில் ரசாயன உப்புக்கள் தான் அதிகம். மருத்துவர்கள் ஆலோசனை பிரகாரம் பார்த்தா 16 கிட்னி தேவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறுநீரகத்தில் உப்பு போய் அதிகரிக்குது. இன்னைக்கு எய்ட்ஸ் நோய் தான் பெரிய உயிர்கொல்லி நோயின்னு எல்லாரும் பயந்தாங்க. எய்ட்ஸ் நோயின்னு ஒரு நோய் அது இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு. அதை விட கொடுமையாக இந்த சிறுநீர் பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது. சிறுநீர் பாதிப்பு ஏன்னா எல்லாருக்குமே இந்த சிறுநீர் பாதிப்பு ஏற்படுது. சிறுநீரகத்தில் உப்பு அதிகரிக்கிறது. உப்பு அதிகமாயிடுச்சுன்னா அவங்க அதிகமாகி சிறுநீர் பழுது அடைந்துருது. அதனால் பழுது அடைய விடாமல் நம்ம பார்த்துக்கிறணும். ஏன்னா எந்த அளவுக்கு விவசாயி உப்பு போடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள போய் நம்ம கையை பிடிச்சி நிறுத்த முடியாது. அதுக்காக வேண்டி தான் இந்த மூலிகைகள்லாம் இருக்குது. நம்ம சிறுநீரகத்தை அடிக்கடி காப்பாற்றணும். ஏன்னா மாதம் ஒரு முறை இந்த மருந்தை செய்யணும். இல்லை இப்போ உள்ள நிலைக்கு 15 நாளுக்கு ஒரு முறை இந்த மருந்தை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு நம்ம உடலில் உப்புக்கள் அதிகமாக சேருது. இதுக்கு உப்பை கழுவி களைவதற்கான முக்கியமான ஒரு மூலிகையில் சேர்ந்தது இந்த பூலாங்குச்சி. இந்த பூலா இலை சொல்லுவோம். பூலா இலையில் பழத்தை பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கும். இந்த பழம் சாப்பிடலாம். சிறுவர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. இந்த பூலா இலை அடையாளம் தெரியாமல் சில பேர் இருக்காங்க. இந்த பழத்தை சாப்பிட்டா உதட்டில் சாயம் போல் நீல கலரில் சாயம் வரும். இந்த நீல கலரில் சாயம் வர்றதுக்காண்டி தான் இந்த பழத்தை அடையாளத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நீல கலரில் இருக்கும். ஏன்னா இந்த பழத்தினுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கும். இதை உதட்டு சாயமாக பெண்கள் பூசிக்கிடுவாங்க. நீல கலரில் சிறு குழந்தைகள் கொஞ்ச நேரத்தில் அது சிகப்பு நிறமாக தெரியும். உதடுகள் அழகாக இருக்கும். இந்த பழத்தை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா பூலா இலைனா என்ன என்று தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் வரக்கூடியது. சென்னையில் எல்லா பகுதியிலையும் இது இருக்குது. இந்த இலையை நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பூலா இலை 50 கிராம் அளவுக்கு எடுத்து 50 கிராம் அளவுக்கு துளசி, இந்த துளசியை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். துளசி எடுத்தோம்னா இது சிறுநீரகத்தில் அதிக அளவு வேலை செய்யக்கூடியது. இந்த துளசி
எல்லா நேரத்திலையும் நம்ம சாப்பிடல. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இந்த துளசியை சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா சிறுநீரகம் சுத்தமாகணும். சிறுநீரகம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நல்லதை செய்யக்கூடியது இந்த துளசி. இந்த துளசியோடு சேர்ந்து மிளகு 10 மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும். 10 மிளகுக்கு மேலே தேவையில்லை. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. குறைந்தது 5 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த முறையில் நம்ம மருந்தை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தயாரித்து குடித்தோம்னா சிறுநீர் பாதையில் அடப்புகளோ அல்லது அங்குள்ள உப்புகளோ எதுவுமே இருக்காது. ஏன்னா உப்புகளை கண்டிப்பாக நம்ம கழுவி வெளியே தள்ளியே ஆகணும். இல்லைனா சிறுநீரில் உப்பு அதிகரித்தாலே கிரியேட்டினின்னு சொல்கிற அந்த அளவு கூடிரும். அது அளவு கூடும்போது சிறுநீர் பழுதடைந்து விடும். சிறுநீர் பழுதடைந்துட்டா அவங்களால செயல்பட முடியாது. கண் மங்கலாக இருக்கும், வயிறு ஊத ஆரம்பிச்சிடும், அவங்களால நடக்க முடியாது, வெயிலுக்கு போக முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய அவதி அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அடி ஒரு வீக்கமாகவே இருக்கும். அவங்க எதிர்க்க இருக்கிற ஆளே மயக்கத்தில் இருக்கிறதால கருப்பாக தான் தெரிவாங்க, சுத்தமாக தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு மலச்சிக்கலோடு சேர்ந்து இருக்கும். ஏன்னா எந்த உணவும் ஒவ்வாமையாக ஆகிவிடும். எந்த உணவு சாப்பிட்டாலும் அது ஒத்துக்கொள்ளாத உடம்பு. கண்டிப்பாக எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் 2 கை சோறுக்கு மேலே அவனால் சாப்பிட முடியாது. சிறுநீர் பழுது அடைந்தால் அவங்க உடல் பலமே போயிடும். அதனால் அந்த சிறுநீரகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது சுத்தம் செய்யணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிக அளவு நம்ம உடலில் உப்பு போய் சேருது. அந்த உப்பை சுத்தம் பண்ணி சிறுநீராக மாற்றி வெளியே தள்ளுது. ஆனால் அந்த உப்பு முழுவதும் சிறுநீர் பையில் தங்கி அந்த சிறுநீரை விரிந்து சுருங்கும்படி செய்ய விடாமல் அந்த உப்பு கல்லாக மாறி கட்டி கொள்ளுது. அந்த உப்பு இருக்க சிறுநீர் பாதையும் சிறுநீரகமும் சுருங்கி கொண்டே வரும். சிறுநீரகன்றது பெரிய லெவலில் இருக்காது. அது தோல் முட்டையை போல தான் இருக்குது. தோல் முட்டைக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அவ்வளவு தான் இருக்கும் அந்த சிறுநீர் உள்ள அந்த சிறுநீரகத்துக்கும். அந்த அளவு இருக்கிறதுல உப்பு போய் படிய அந்த சிறுநீரகம் சுருங்கி விரியாது. அப்போ தான் சுருங்கி விரிந்தால் தான் அந்த உப்பு தன்மையை வெளியே தரணும். அந்த சுருங்கி விரிய முடியாமல் இருக்கும்போது மொத்தமாக சுருங்கிடுச்சுன்னா அது மீண்டும் செயல்பட வைப்பது பெரிய கடினமான செயல். அதனால் இந்த பூலான் இலையை கண்டிப்பாக பயன்படுத்தி காய்ச்சணும். காய்ச்சி நம்ம இந்த மருந்தை தயாரிக்கிறோம். இந்த ஜூஸ் சாப்பிடும்போது சிறுநீரகத்தில் உள்ள உப்பை கரைக்கும். இதை நாங்கள் எல்லா முறையிலையும் எல்லாருக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். நம்ம தினந்தோறும் பூலாங்குச்சியை பல் விளக்கிட்டு வந்தாலே இந்த சிறுநீர் பாதையை கண்டிப்பாக சுத்தமாகும். சிறுநீர் பாதை சுத்தமாக நமக்கு நல்லது நடக்கும். பறவைகளே சாகாமல் இருக்கணும் போது மனிதர்கள் கண்டிப்பாக வாழ வேண்டும். ஏன்னா மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ஒரு மிருகத்தை வச்சு தான் மருத்துவம் கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கி எலியை ஆப்ரேஷன் பண்ணி தான் மனிதனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு பறவைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் மனிதனுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த சிறுநீர் பாதையில் உள்ள உப்புக்களை களையணும்னா 15 நாளைக்கு ஒரு முறை குறைந்தது ஒரு 200 மில்லி அளவுக்கு இதை நம்ம குடித்தோம்னா சிறுநீர் பாதை சுத்தமாகும். சிறுநீர் பாதை சுத்தமாகுதா இல்லையான்னா இடுப்பு வலி குறையுதுன்னும் போது சிறுநீர் பாதை சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். இடுப்பில் வலியே இல்லைன்னா சிறுநீரகத்தில் கற்களே இல்லை, உப்பு படிவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்காண்டி இந்த பூலாங்குச்சி நமக்கு இயற்கையாகவே கிடைச்சிருக்கு. இது எங்கும் வளருது. யாரும் இதை போய் போட்டு வளர்க்கணும்னு இல்லை. குருவிகளும் குயில்களும் இந்த பழங்களை சாப்பிட்டு நன்மையை செய்கிறது. இந்த பழத்தை சாப்பிட்டு எந்த இடத்துல எச்சமிடுதோ அந்த இடத்துல இது புதையாக முளைக்கும். குச்சியாக தான் இருக்குமே தவிர மரமாகாது. எவ்வளவு குச்சியானாலும் அந்த விரல் தண்டி தான் இருக்கும். குச்சி ஒடிச்சு நம்ம பல் விளக்கலாம். பல் விளக்க வசீகரமான முகம் கிடைக்கும். இந்த வசீகர முகம் கிடைக்கும் போது சிறுநீரகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் பொருள். சிறுநீர் பழுதடைந்தால் எல்லா வேலைகளும் பழுதடைந்துவிடும். ஒரு
இன்ஜினில் ஒரு பார்ட்ஸு கெட்டாலும் அந்த இன்ஜினே நின்று போகுது, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் மனிதனில் ஒரு பகுதி உள்ள கெட்டாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நின்றுவிடும். இந்த செயல்பாடுகள் நிற்காம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். 5 லிட்டர் தண்ணி குடித்தா எந்த ஒரு உப்பையும் கழுவி களையும். 5 லிட்டர் தண்ணி இப்போ யாருமே குடிக்கிறது இல்லை. ஏன்னா குடித்தா உடல் அதிகமாக உபதையாகுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மருத்துவத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும். இந்த சிறுநீர் சுத்தம் செய்யும் முறையை, இந்த சுத்தம் செய்ய மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்வாழ்வை வாழ்ந்து நல்ல சிறுநீர் கழித்து இன்பமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்க்கரை நோய்க்கான மருந்து, சர்க்கரை நோய்க்கான மருந்து என்னன்னா, சர்க்கரை அளவுக்கு அதிகமாகி 500 இருக்குது எனக்கு சர்க்கரை, 600 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை குறைக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதை குறைக்க முடியும். நீங்கள் அதுக்கான மருந்து, ஏன்னா சர்க்கரைக்கான மருந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய மருந்து இருக்குது சர்க்கரைக்கு. ஆனால் சர்க்கரையை உடனடியாக குறைக்கக்கூடிய மருந்து. சர்க்கரை நோய் ஒரு மோசமான ஒரு நோய். இன்னைக்கு உள்ள எய்ட்ஸ் நோயை விட கொடூரமான நோய் எந்த நோய்னா சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோய்க்கு முதல் காரணமே இந்த அரிசியில் உள்ள உப்புக்கள் தான். அவங்க சாப்பிட முடியாமல் போயிடுற ஒரு தன்மை தான். ஏன்னா அளவு முறையை குறைச்சிட்டாங்க எல்லாருமே சாப்பாட்டில். எல்லாரும் சாப்பாட்டில் அளவு முறையை குறைச்சாச்சுன்னா அந்த உடம்பும் செயல்பட முடியாமல் அவதிக்குள்ளாகுது. இந்த செயல்பட முடியாமல் போகுது. உடலில் ரத்தம் குறைந்துருது. எத்தனை வகையான உணவுகள் படைச்சிருக்கோ அத்தனை ஆண்டவன் நமக்கு படைச்சது. வெறும் அந்த சப்பாத்தியும் சோறும் அந்த இட்லியும் மட்டும் கிடையாது. எல்லா வகை சிறு தானியங்களையும் சாப்பிட்ணும், எல்லா வகை பயிர்களையும் எடுத்துக்கிறணும், எல்லா வகையான அரிசிகளையும் சாப்பிட்ணும். ஏன்னா இதில் கருப்பு கவுனி நெல்லுன்னு இருக்குது. அந்த கருப்பு கவுனி அரிசி, அந்த அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும். அந்த அரிசியை எங்கே பார்க்குறது? அது ஏதோ ஒரு விவசாயி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தேடி பிடிக்கிறதே கஷ்டம். அந்த அரிசிகளை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும். கருப்பு குருவை நெல்லுன்னு இருக்குது, அந்த அரிசியை சாப்பிட்டாலும் சர்க்கரை கட்டுப்படும். இந்த அரிசிகள், இந்த நெல்கள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றன. ஏன்னா அந்த நெல் எல்லாம் இப்போ இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. சில விவசாயிகள் அவங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த நெல்களை காப்பாற்றி சில விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அரிசியை நம்ம தேடி பிடிக்க முடியலனாலும் நமக்கு சர்க்கரை 500 இருக்குது, 600 இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த நூக்கள் ஒன்று உங்களை காப்பாற்றும். மாதம் ஒரு முறை இந்த நூக்களை பச்சையாக அரைக்கணும். வேற எந்த அவிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நூக்களை அரைச்சி அதோடு சேர்ந்து இந்த வாகைப்பூ, இந்த வாகை மரத்து பூ அவ்வளவு நல்லது. ஏன்னா இந்த ரோட்டில் கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு தங்கம் கீழே கொட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அத்தனையும் நான் எடுத்துகிட்டு போனேன்னா அத்தனையும் காசாக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் சாப்பிடணும். அவங்களுடைய காசை விட அவங்களுடைய உடல் நலத்தை சொல்லி தான் இதை நான் சொல்கிறேன். இந்த ஒரு சாறு எடுத்து அந்த சாறில் ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம் அளவுக்கு சேர்த்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டா சர்க்கரையினுடைய அளவு சமமாகிவிடும். 500 600 இருக்கிறது மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 100க்கு வந்துடும். 500ல் இருக்கிறது 100க்கு வர வைக்கிறது எந்த மருந்தாலையும் முடியாது. ஆனால் நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற இந்த நூக்கல்ல அதனுடைய தன்மை இருக்குது. ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற போதே நமக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒன்று பச்சையில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னையிலிருந்து அவங்க நிறைய நண்பர்கள், நிறைய சகோதரிகள் இந்த சர்க்கரையினுடைய அளவை குறைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்க்கரைக்கான மருந்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரையினுடைய அளவு ஏறாமல் உடம்பை பாதுகாக்கும். சர்க்கரையினுடைய அளவு கூடிருன்ற பயம் தேவையில்லை. 600 வந்துருச்சு, எனக்கு கண்ணை கட்டிருச்சு, அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலன்னா உடனே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இந்த நூக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி சாறு எடுத்துக்கிறணும். நூக்களினுடைய சாறு இதில் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. சிறிதளவு நீர் விட்டு நன்றாக நூக்களை பசை போல் அடித்து அதில் தண்ணீர் விட்டு வடித்து எடுத்து அதனுடன் சேர்ந்து இந்த வாகைப்பூவை போட்டு சாப்பிடலாம். ஆவாரம்பூவும் போட்டு சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம்னா, இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நாளை காலையில் போய் சர்க்கரையினுடைய அளவை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நார்மல்னு போட்டு வந்துடும். இந்த நூக்களினுடைய சாரில் வாகைப்பூவை போட்டு இந்த வாகைப்பூவை நம்ம கலக்கி மென்று சாப்பிட்டு அந்த சாரையும் குடித்தோம்னா சர்க்கரையினுடைய அளவு 24 மணி நேரத்தில் சீராக இருக்கும். அதனால் நீங்கள் சர்க்கரையை கண்டு பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. உடனடி 24 மணி நேரத்தில் சீர் செய்யக்கூடியது இந்த நூக்கள். இந்த நூக்களினுடைய சாறு அவ்வளவு பலம் இருக்கிறது. அதனுடைய சாரை குடித்து நிறைய பேர்
சொல்லுவாங்க. உடனே எப்படி இது சரியாச்சு? அது தெய்வத்தினுடைய செயல். இந்த நூக்களை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும். அந்த நூக்கள் சர்க்கரையினுடைய தன்மையை உடனடியாக குறைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சர்க்கரை பாதிக்க பாதிக்க கண் பாதிக்கும். கண் பார்வை குறையும். சர்க்கரை 600 போயிருச்சுன்னா கண் பார்வை மறைஞ்சிரும். சிலருக்கு கண் தெரியாமையே போயிடுது. ஒரு சில பேருக்கு ஒரு கண்ணா பார்வை குறையுது. சிலருக்கு தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரையுடைய அளவு கூடும்போது தூர பார்வை அதிகமாயிடுது. இல்லைன்னா கிட்ட இருக்கிறவங்க யாருமே அடையாளம் தெரியல, ஏதோ ஒரு குருடன் யானையை தடவுன மாதிரி அந்த வீட்டில் ஏற்கனவே நடந்த பழக்கத்தால் வெளியில் சொன்னால் மகன்களோ அல்லது பிள்ளைகளோ கேலியாக நினைப்பார்கள் என்று பெரியவங்க வெளியில் சொல்லாமல் நடக்கிறாங்க. சிறு குழந்தைகள் எனக்கு பார்வை மங்குதுமா, எனக்கு என்னான்னு தெரியலன்னுவாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அந்த குழந்தைக்கு சர்க்கரையினுடைய அளவால். ஐயா நீங்கள் அதிகம் சாப்பிடாதீங்க, அதிகம் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை கூடிடும், அதிகம் சாப்பிட்டா இதாகிடும், அதிகம் சாப்பிட்டா ரத்தமே இல்லாமல் போயிடும்னு அவங்க சொல்கிறாங்க. அதிகம் சாப்பிட்லன்னா அந்த சர்க்கரை நோய் உங்களை விட்டு போகவே போகாது. அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறுனா எந்த நோயாக இருந்தாலும் ஓடி போயிடும். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக ரத்தம் கொடுக்க வேண்டாம். அவங்க ரத்தம் எதுக்கும் பயன்படாது. அவங்க உடம்புலையே அது பயன்படாமல் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அது பயன் தராது. கண்டிப்பாக அந்த வேலையை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிங்க. ரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை இருந்தால் பயப்பட வேண்டாம். இந்த நூக்களை சாப்பிட்டாலே அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை குறையும். சர்க்கரை சாப்பிட்றதால சர்க்கரை சத்து ஏறுன்றது அது ஒரு தவறான ஒரு கருத்து. எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது. ஏன்னா சர்க்கரையால் சர்க்கரை ஏறுதுன்றது ஒரு நம்மளுடைய பார்வைக்கு சர்க்கரை நோய்னு சொல்கிறோம். உள்ள சுரப்பி சுரக்காத ஒரே காரணம்தான் இந்த சர்க்கரை நோய் வர காரணம். சுரப்பி சுரக்கலைன்னா எல்லா சுரப்பிக்கும் நம்ம வேலை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். எத்தனை வகை உணவு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அறுசுவை உணவுகள் யாராவது சாப்பிட்றோமா? கிடையாது. அறுசுவை உணவு சாப்பிட்ற யாருக்குமே சர்க்கரை நோய் வராது. சர்க்கரை நோய்க்கு எத்தனையோ மருத்துவங்கள் உண்டு. உணவு பழக்கத்தை வைத்து சர்க்கரை நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.